ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சில்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கீழே இது வரையும் சில்னஸ் இல்லை, இது வரையும் நம்ம ரைட் பண்ணதில். இந்த இடத்துல கூலிங் ஆரம்பிச்சிச்சு. இதான் மவுண்டன் வியூ, மேலே ஏறுது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி தான் மேலே ஏறி போனோம். ஏர்பின் பெண்டில் அவ்வளோ இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாம் ஸ்ட்ரெயிட் ரோட் தான் இருக்குது, பார்த்த வரையும் மேப்லேயும் அந்த மாரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இயர்லியாக வந்திருந்தா நல்லா வியூவோட பார்த்துக்கலாம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட் ரோட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் இதுக்கப்புறம் காட் ரோட்ஸ் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா ரிஸ்க்கும் அதிகம். செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இதுதான் பெரியார் பவர் ஸ்டேஷன். அந்த ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஹில்ஸ் ஆரம்பிச்சிச்சு, அதான் 20 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் ஓட்டணுமா ஹில்ஸில். செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இன்னும் நம்ம லேட்டாக என்ன ஆகிடும்னா இன்னும் கூலிங் அதிகமாகிடும். ஸோ அதனால் இப்போயே போகிறதுன்றது கொஞ்சம் ஈஸியான இருக்கும். 50 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான். இப்போ நம்ம இன்னும் ஒரு 3 days இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ 3 daysமே ஓட்ட போகிறதும் இங்கே தான். பெண்டு போடுறாரே அவரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஆமாம் மணி 7 மணி ஆகுதுங்க. இப்போ தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல்லாக காட் செக்ஷன் தான். லைட்டுன்றதே சுத்தமாக இல்லை. பாருங்க, ஃபாக் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இப்படி தான் இருக்குது. அதுவும் ரோடுலாம் வந்து எக்ஸலண்ட்டாக சரியான ஹைட்டு. எப்படின்னா ஏற்றினோம் சொன்ன மாதிரி. ஏன் இந்த வீக் இழுக்குதுன்னா டபுள்ஸில் வரும், ப்ளஸ் வந்து பின்னாடி ஃபுல் லக்கேஜ். அதனால் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஹில்ஸு ரொம்ப டாப்பராக இருக்குது. அதனால் அப்படி தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு நம்மளுக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இருக்காங்க அவங்க. ஸோ நம்ம 10 கிலோமீட்டர்ஸ் பிஃபோராக இருக்கோம். 8 மணிக்கு போவீங்கன்றது இன்னும் 8 மணிலே தான் இருக்கும், போயினே தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக ஹில்ஸ் இல்லையா, ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இங்கே ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு அது எப்படி ஓட்டணும்னு தெரியும். நம்ம நீங்களாம் ஒரு நாள் தான் ஓட்டுறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மள இங்கே ஒரு வாரம் ஓட்டிட்டோம்னா அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும் எப்படி ஓட்டுறது அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்மளாம் இதேமாரி ஓட்ட வேண்டியது தான் ஜாலியாக. இதான் விஷயம். பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டுங்க, ஒரு லைட்டு கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸ்டாக் லைட் வச்சுலாம் ஓட்டுறது தான் இங்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக ஃபாகியாக இருக்கா, அதனால் சொல்கிறோம். சரிதான் உங்களுக்கு. ஃபுல்லாக நிறைய ரெசார்ட்ஸு, ஹோம் ஸ்டேஸ் அது மாதிரி இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் போய் பார்க்க போயிட்டுருக்கோம். வா எப்படி இருக்கு பாருங்களா. அதுக்கு தான் நம்ம ஆக்சுவலாக வந்து ஏன் வேகமாக வந்து ட்ரை பண்ணோன்னா
கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போகலாம், கொஞ்சம் பகல்லே வந்தால் ஈவினிங்காக வந்தால் கொஞ்சம் லைட் இருக்க சொல்ல வரலான்னு பார்த்தா முடியவே இல்லை. அதனால் நைட்டு தான் போகிற வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டு நைட்டு தான் போகிறோம். அதேமாதிரி இப்போ இந்த ஹில்ஸ் ஏறுறோம் இல்லையா, ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேட் டாக் ஆல்ஃபா லைட் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளால் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அதுவும் நைட்டு வந்து ஏற முடியுது. ஸோ எந்தளவுக்கு லைட்டோட விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்டாக் லைட் இருந்தால் இந்த நேரம் ஓட்டியிருக்கவே முடியாது. ஸோ இந்த ஆல்ஃபாவோட மேட் டாக் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம சென்னையில் இருக்க பைக் அண்ட் பைக்கர் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம். அதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே பயோவில் வந்து கொடுக்குறேன். சப்போஸ் நீங்களும் உங்கள் வெஹிக்கிளுக்கு வந்து ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ணணும், ஃபாக் லைட்டை வந்து வாங்கணும் அப்படின்னா ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாக் லைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இம்போர்ட்டட் இருக்குது, இந்தியன் வேரியன்ட் இருக்குது, ஸோ ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப், அந்த மாதிரி நிறைய ஃபாக் லைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபாக் லைட்ஸ்ன்றது இந்த மாதிரி இன்டீரியர் பிளேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே வந்து லைட்டே இல்லை, சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை, அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மித்தபடி அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லோ தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேட் டாகில் ஆல்ஃபா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர் தாங்க வரும். பட் ஆனால் நம்ம எல்லோ ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோ ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் வருது, இல்லை ஒயிட் கலரில் தான் வருங்க. சரிங்களா? ஸோ எல்லோ கலர் ஏன்னா ஸோ அது வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ப்ளஸ் ஃபாக்லேயுமே வந்து நல்ல வந்து ஒரு விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எல்லோ டிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இன்னும் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 ஹவர் திருப்பி 1 ஹவர் காட்டுது. பட்டு ரோடு பொறுத்தவரைய ஃபஸ்ட்டு கீரு செகண்ட் கீர் அவ்வளோதான் ஓட்ட முடியுது. ஏன்னா ஒரு லைட் கூட இல்லை, எதுவுமே கிடையாது. ரோடுமே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இது வருங்க, எப்படி இருக்குது மேப் ஃபுல்லாகவே இதேமாரி தான் இருக்குது ரூட்டு. இப்போ ஃபுல்லாக நம்ம வேறு மலையில் ஏறி இன்னொரு ஹில்ஸுக்கு இறங்கி வேறு ஹில்ஸ் போகிற மாதிரி இருக்குது மேப்பில் பார்க்க சொல்ல. ஸோ நான் மார்னிங் வந்து நிறையா விஷுவல் காட்டலான்னு பார்த்தேன், பட்டு முடியவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெச் இல்லை, மழை காலில் ஓட்ட முடியல, அந்த மாதிரி காதெல்லாம் அடிக்குது. அப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஃபுல்லாக சர்வல் அந்தளவுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காம இருந்தாவே வண்டி போகுது, அந்தளவுக்கு இருக்குது வண்டி. இதில் ஏற்றணுன்னா எப்படி இருக்கும், இறக்கிறது எப்படி இருக்குது பாருங்க. இப்படி தான் இறங்கணும். அப்படி இறங்கினா தான் ஏறுறவங்களுக்கும் வழி இருக்கும். ஓகே, 8 மணி ஆக போகுது. இந்த ரோட்டில் யாருமே கிடையாது நம்மளை தவிர. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம மட்டும் தான் போகிறோம் இந்த ரோட்டில், ஒரு இது கூட இல்லை. ஆமாம், இதுமாரி இருக்கும். இப்போ இந்த கல் இருந்ததுல அதேமாரி ஃபுல் ரோடு இருந்தால் எப்படி இருக்கும், அதான் லடாக். லடாக் வீடியோலாம் காட்டுறேன் வாங்க, ப்ளே பண்ணி வெறுப்பாடிங்க. பா
ஒருத்தர் இல்லை இந்த ரோட்டில். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ், லாஸ்ட்டு 13 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். ரோடெலாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. இதுதான் ஹோட்டல் போல. பா ஆக்சுவலாக டீ எஸ்டேட் போல் இது ஃபுல்லாக. ஆக்சுவலாக மார்னிங் வந்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம் இல்லை? டென் மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கர்வ்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இப்போ நம்ம கொல்லி ஹில்ஸ்னால் 75 ஏர்பின் பெண்டு, இப்போ வந்து கொடைக்கானல்லாம் இத்தனை ஏர்பின் பெண்டுன்னு தான் இருக்கும். இங்கே கணக்கே கிடையாது, அவ்வளோ ஏர்பின் பெண்டு இருக்குது. ரோடெல்லாம் சான்ஸ் இல்லை, ஃபுல்லி கர்வியான ரோட்ஸ், காட் ரோட்ஸ் தான் ஃபுல்லாக. ஒரு லைட் எதுவுமே கிடையாது. நீங்கள் மேபி சேஃபாக ஃபீல் பண்ணோன்னா ஒரு 5 மணிக்குள்ள நீங்கள் ரூமுக்கு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இல்லை லேட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 5 மணிக்குள்ள உங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துனே போகலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நாளைக்கு தான் நாங்கள் எல்லாமே சுற்றி பார்ப்போம். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து வரனால ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி, அதான் விஷயம். 8:40. இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 240 மீட்டர்ஸ் தான் இருக்கிறது, ரீச் ஆகிட்டோம். முன்னாடியும் ஒரு சென்னையோட வண்டி தான் நினைக்கிறேன், TN5. கீப் ரைட். மலப்புரமா? கொளத்தூர் வண்டியா? ஹாலிடே சித்தனா? அப்படி இல்லை இதுக்குள்ள. ஹாலிடே சித்தா அப்படியே. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக நம்ம ஹாலிடே ஹோம்ஸ் வந்துட்டோம் மேலே. எங்கே விடுறது? சரி guys, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ரூம் வந்து இன்றைக்கி ரீச் ஆகிடுச்சு. கண்ணில் பார்த்தீங்கன்னா செம்ம ரெட்டிஷ் ஆகிடுச்சு, ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ரைடு வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸலண்ட் ரைடு இன்றைக்கி. அது இல்லாமல் லாஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வாகமான் கம்பம்லாம் தாண்டினோன்னே அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும் சரிங்களா, பட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருப்போம் இந்த வீடியோ. ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் நானே கட் பண்ணிட்டேன், பாதிக்கு மேலே நான் வீடியோஸ் வந்து பண்ணலை. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 hour மேலே போகுது. ஸோ அவ்வளோ நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறது தான் நான் ஆல்ரெடி ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த வேல இருக்காங்க. ஸோ இன்னொரு 5 to 10 minutes மேக்ஸிமம் ரீச் ஆகிடுவாங்க. ஸோ ரீச் ஆனோடனே யார் யார் வந்திருக்கா அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதையும் பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இங்கே இருக்க லோக்கல் பிளேசஸ்லாம் நம்ம எந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒன்று வேணால் நான் காட்டுறேன். ஸோ அதையும் ஸ்டார்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்வலாக இந்த ட்ராவல் வீடியோஸ் மோட்டோ பிளாக் எல்லாமே வந்து இதுலேயே கோப்ரோலேயே பேசிடுவேன் இன்ட்ரோவோ எண்டோ. பட் இந்த வாட்டி வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து செம்ம மழை. ஸோ அதனால நம்ம அதையும் இந்த வாட்டி பண்ண முடியல.
இன்ட்ரோவும் நம்ம வந்து பேசுகிற மாதிரி இருந்தது இந்த வீடியோவில். ஸோ எண்டுமே நான் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே வாகமான் சீரிஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங் செக்ஷன் நீங்கள் மேபி மிஸ் பண்ணால் கூட அந்த வீடியோஸில் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.